அட இந்த ரகசிய டிப்ஸ்லாம் தெரியாமல் இத்தனை நாள் இருந்தோமே நினைப்பீங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இருக்கும். ஆன்லைனில் இனிமேல் இந்த மாதிரி உண்டியல் வாங்க வேண்டாங்க. அரிசியில் வண்டு விழுகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃபர்ஸ்ட் டிப், நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கூட இந்த மாதிரி ஒரு குட்டி வேஸ்லின் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஒரு சிம்பிளான யூனிக்கான டிப்னு சொல்லலாம். நிறைய பேர் அவசரமாக மேக்கப் பண்ணும்போது தெரியாமல் சில மிஸ்டேக் ஆகும். அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் வேக்ஸ்லின் இருந்தாலே போதுங்க. அது எப்படி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நம்ம உதட்டை சுற்றி தெரியாமல் லைட்டாக பரவிருச்சு அப்படின்னா அதை நம்ம தனியாக கையில் வச்சு தொடச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல ரோஸ் ஆகும். அது தனியாக நம்ம மேக்கப்பை வந்து தனியாக காட்டும். தனியாக அந்த இடத்துல நம்ம என்ன தான் தொடச்சாலும் மேக்கப் வந்து கலைஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி லைட்டாக வேஸ்லினை தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஒரு கிளாத்தை வச்சியோ அதை அழுங்காமல் இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா அந்த இடமே தெரியாமல் போயிருங்க. நல்லா நீட்டாக க்ளீன் ஆயிரும். நீங்கள் வேஸ்லின் போடாமல் நார்மலாக இந்த மாதிரி கையில் தேய்ச்சி பாருங்களேன். இன்னும் இருக்க அந்த இடமெல்லாம் ரோஸாக இருக்கும். நம்ம கையுமே வந்து ரொம்ப பிசுக்குன்னு ஆன மாதிரி இருக்கும். அந்த இடத்த நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக உங்களுக்கு நம்ம லிப்ஸ்டிக் பட்ட இடமே தெரியாமல் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்லின் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஐலைனர் போடும்போது தெரியாமல் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலேயுமே நமக்கு வந்து அப்பிரும். அந்த மாதிரி டைமில் லைட்டாக பட்ஸில் வேஸ்லின் தொட்டு அந்த இடத்துல நீங்கள் அந்த வேஸ்லினை வச்சு தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அழகா அந்த ஐலைனர் வந்து ரிமூவ் ஆயிரும். நான் வந்து பட்ஸ் இல்லாதனால இந்த மாதிரி கிளாத்லயே நான் உங்களுக்கு தொடச்சி காமிச்சிருக்கேன். பாருங்க, மேலே பட்ட அந்த கரை சுத்தமா தெரியாம போயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டிப்புங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் வாசனை பொருட்களுக்காக இந்த மாதிரி கிராம்பு, பட்டை, ஏலக்காய் வச்சிருப்போம். இதுல முக்கியமான மெயின் இன்கிரீடியன்ட் இந்த கிராம்பு தாங்க. நம்ம வீட்டில் அரிசியில, பருப்புல இந்த மாதிரி வண்டு வந்து விழுந்துருது, நான் என்னதான் நீட்டா வச்சிருந்தாலும் வண்டு வந்துருது அப்படிங்கிறவங்க இந்த கிராம்பை நம்ம போட்டு வைப்போம். அப்படியே போட்டு வைக்கும்போது நம்ம அரிசி எடுத்து போடும்போது அதுல வந்து 1-2 கிராம்பு வந்துட்டு இருக்கும். அது நமக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம அதை எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அது ஒரே இடத்துல இருக்கணும், எல்லா கிராம்பும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா ஒரு கிராம்பு, ஒரு நூல் ஒன்று எடுத்து கிராம்பு ஒன்னொன்னா வச்சு நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு 10 கிராம்பை கட்டி எடுத்துக்குங்க. நம்ம கட்டி எடுத்த கிராம்பை நம்ம அரிசி பைக்குள்ளேயோ நம்ம அரிசி எதில் வச்சிருக்கோமோ அதுக்குள்ளே போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கிராம்பு வாசத்துக்கு அரிசிலையும் பருப்புலையும் வண்டு விழுகாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கிராம்பா போட்டிங்கன்னா நம்ம படியில் அளக்கும் போது அந்த கிராம்பு வந்துடும். நம்ம ஒவ்வொரு டைமும் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சர்க்கரையிலையும் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா சர்க்கரையில ஒரு மொசை எறும்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எறும்பும் இந்த கிராம்பு வாசனைக்கு வரவே வராது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அரிசி பருப்புல வண்டு விழுகாமலும் இருக்கும். ரொம்ப சிம்பிள் டிப் தான். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வீட்டில் இந்த மாதிரி ஆன்லைனில் உண்டியல் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா இது கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா இதில் 1 lakh வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் கண்டிப்பாக 1 lakh வந்து சேவ் பண்ண முடியாதுங்க. நம்ம அவசரமாக போடும்போது நோட்டுங்களை ரொம்ப சுருக்கி குட்டி குட்டியாக போட மாட்டோம். அப்படியே கொஞ்சம் நாளாக மடிச்சு போட்டுருவோம். அந்த மாதிரி போகும்போது இந்த குட்டி உண்டியில் 1 lakh வந்து சேவ் ஆகாது. அதுக்கு நான் ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் ஆன்லைனில் வாங்காமல் ஈஸியாக நம்ம இந்த உண்டியலை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்ககிட்ட வேஸ்டான இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மெத்தடில் இந்த பாக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் 1 lakh வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாங்க. நம்ம கடைகள்லயும் ஆன்லைன்லயோ போய் இந்த 1 lakh சேவ் பண்றதுக்கான இந்த பாக்ஸை வாங்கி வீணாக்க வேணாம். ஏன்னா இது ஒரு டைம் கீழே போட்டாலே வந்து சைட்ல எல்லாம் பிரிஞ்சு வந்துருது. ஒவ்வொரு டைமும் நம்ம அதை டேப் போட்டு சுத்தி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் சொல்ற டிப்பை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகா ஈஸியா வந்து உங்களுக்கு 1 lakh மணி சேவ் ஆகும். நம்ம நோட்டுங்களும் கசங்காம அழகா ஈஸியா இதுக்குள்ள போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ், ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்க ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பாக்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம ஓபன் பண்ற பாக்ஸ் எந்த இடத்துல எல்லாம் ஓப்பனா இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி செலோ டேப் போட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகாத மாதிரி. இந்த மாதிரி நான் எல்லா பக்கமுமே வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நம்ம டேப் போட்டு ஒட்டும் போது இந்த டேப் வந்து நமக்கு அடையாளமே தெரியாது. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நம்ம ஊதுபத்தி, பாய் குச்சி இந்த மாதிரி ஏதோ ஒன்று இந்த இடத்துல வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு கூட. இந்த பாய் குச்சி இல்லைன்னா இந்த மாதிரி ஊதுபத்தி குச்சி வைக்கிறனால இந்த இடத்துல தான் ஓப்பனா இருக்குன்னு தெரியும். நம்ம அழகா எடுத்து ஓப்பன் பண்ணி ஒட்டிக்கலாம். நம்ம எல்லா பக்கமும் டேப் போட்டு கவர் பண்ண பாக்ஸுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச கலரோ அல்லது இந்த மாதிரி வீட்டில் வந்து அன்ரூல்டு பேப்பர், எந்த ஒரு ஒயிட் பேப்பர் எது இருந்தாலும் சரி அது கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக டேப்பை போட்டு ஒட்டி விட்டுக்குங்க. நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து போட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே பாக்ஸை டேப்பை போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கங்க. இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ பாருங்க, 4 பக்கமுமே ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த 1 lakh சேவ் பண்ணுற உண்டியல் இருக்கு இல்லைங்க, அதில் கொடுத்துருக்கிற மாதிரி நம்பர்ஸ், எத்தனை லைன் வருது, எத்தனை டைம் வந்து 500 அதெல்லாம் வருதுன்னு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி இதில் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து அதில்
இதில் ஃபஸ்ட்டு மேலே எத்தனை லைன் வந்து கீழே எத்தனை லைன் வருதுன்னு சொல்லி எண்ணிக்கிட்டு அதே மாதிரி நான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கோடு போடும்போது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கோடு போடாமல் மேலே எத்தனை லைன் வருது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி டாட் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் அந்த உண்டியில் எத்தனை லைன் போட்டிருக்காங்க எத்தனை நம்பர்ஸ் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி பார்த்து இதில் காப்பி பண்ணிட்டேங்க. நீங்களும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 lakh சேர்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட்டாக நம்ம செலவு பண்ணி ஆன்லைனில் 500 1000 சொல்லி உண்டியலுக்காக நம்ம தனியாக காசு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ அதில் இருந்த மாதிரியே எல்லாமே போட்டுட்டு எனக்கு பிடிச்ச லைன் நான் எழுதிக்கிட்டேன். சிறு துளி பெரு வெள்ளம் அப்படிங்கிறத நான் எழுதிக்கிட்டேங்க. எழுதிக்கிட்டு அதில் எத்தனை நம்பர்ஸ் எத்தனை 500 எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி ஒன்று விடாமல் நான் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் சைடில் நம்ம கத்தியை வச்சு அல்லது ஒரு பிளேடை வச்சு நல்லா வந்து சைடில் வந்து ஒரு 500 ரூபா நோட்டு போகிற மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டியல் சேர்க்கறதுக்கும் உண்டியலில் காசு போடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கத்தியை வச்சு நான் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பிசுறு தட்டாமல் நல்லா நீட்டாக அழகாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு லைன் நம்ம குட்டியாக போட்டு கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அது உண்டியல் ஷேப் மாதிரி வந்துடும். கட் பண்ணுறதுக்குமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு காசு போடுற இடத்த சுற்றி நம்ம செலோட்டே போட்டு நல்லா நீட்டாக கவர் பண்ணிடலாங்க. சைடு ஓரங்கள் எல்லாமே வந்து நல்லா அந்த பேப்பர் தூக்கிட்டு வராத மாதிரி நம்ம செலோட்டே போட்டு கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து பிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ நான் எல்லாமே ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 10 பைசா கூட செலவே இல்லாமல் வீட்டில் இருந்த பாக்ஸை வச்சு அழகான ஒரு உண்டியல் செஞ்சாச்சுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இதில் 1 lakh சேர்த்துனதுக்கப்புறம் எத்தனை மாதம் எத்தனை வருஷம் கழிச்சு நான் இதில் 1 lakh சேர்த்தேன் அப்படின்னு சொல்லியும் நான் வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். பெண்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேங்க. ராகியை எப்படி நம்ம முளைக்கட்ட வைக்கிறதுன்னு சொல்லி மார்னிங் ஊற வச்சோம் அப்படின்னா நைட்டு டைமில் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா 2 நாளில் நம்மளுக்கு இந்த மாதிரி ராகி முளைக்கட்டி வந்துடும். நம்ம நார்மலாக ராகி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி முளைக்கட்டு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்து நிறைந்ததுங்க. இப்போ நான் இந்த ராகி கம்பு இது 2ஐயும் வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு தோசை ரெசிபி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. உளுந்து வந்து கொஞ்சமாக ஊற வச்சிருக்கேன். நம்ம ராகியும் கம்பும் வந்து தனித்தனியாக தான் ஊற வச்சிருந்தோம். வெறும் ராகியும் கம்பு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அந்த தோசை நல்லா வராது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்த ஊற வச்சு அதையும் நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேங்க. நம்ம கூட சேர்த்திருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அந்த ராகி கம்பு ஸ்மெல் இல்லாமல் நல்ல வாசனையே கொடுக்கும். இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பச்சை மிளகா மல்லித்தலை இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் தோசை ஊற்றும் போது குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்க. ராகி வாசனையும் தெரியாது கம்பு வாசனையும் தெரியாது. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசை ஊற்றும் போது தோசை கல்லில் ஒட்டாமல் வரும். ஏன்னா நம்ம இதில் அரிசி எதுவுமே சேர்க்கல. வெறும் மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து ராகியும் கம்பு தான் சேர்த்திருக்கும். அதனால் கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக அரைச்சாதான் தோசை உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வருங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. சில்ட்ரன்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டு நினச்சி தூக்கி போடக்கூடிய இந்த தேங்காய் ஓட வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் தேங்காய் வந்து 2ஆக உடைச்சிருக்கோம்ல அது தேங்காய்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஓடை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வெயில் காலத்தில் நம்ம கொசுபத்தி பற்ற வைப்போம். அந்த மாதிரி டைமில் நம்ம கிட்ட வந்து அந்த கொசுபத்தி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இந்த தேங்காய் ஓடு மேலே இந்த மாதிரி நீங்கள் கொசுபத்தி வச்சு பற்ற வச்சிட்டீங்க அப்படின்னா அது அழகாக சுருள் வந்து தானாக சுற்றி வந்து எரிஞ்சு வந்துருங்க. உங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்து தேங்காய் ஓட கவிழ்த்து போட்டு இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப் தான். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தேங்காய் ஓடு வேஸ்ட்டுன்னு நினச்சி இன்னைக்கு குப்பையில் தூக்கி போட வேண்டாங்க. இது கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றும். நெக்ஸ்ட் நம்ம இந்த கொசுபத்தி சுருள் பற்ற வைக்கும் போது இந்த மாதிரி நமக்கு பாதியாக பிரிஞ்சு உடஞ்சி விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆணிலையோ அல்லது ஒரு ஹேங்கர்லையோ நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அது அழகாக அதுவுமே பாதி வந்து எரிஞ்சு வந்துடும். அப்படி இல்லை உங்ககிட்ட வந்து தேங்காய் ஓடுமே இல்லை அப்படின்னா வீட்டில் ஆணி மாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆணியில் கூட இந்த மாதிரி கொசுபத்தி சுருளை நீங்கள் மாட்டி விட்டுருலாங்க. இந்த கொசுபத்தி நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு தான். ஆனால் வாசல் இருக்கிற வீட்லையெல்லாம் நம்ம என்னதான் லிக்விடு எது போட்டு எரிச்சாலுமே கொசுபத்தி போக மாட்டேங்குது. நம்ம வாசலில் தான் படுத்துக்கிறோம் அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது அழகாக அது சுற்றி எரிஞ்சு தானாக வந்துருங்க. செவுத்துக்கும் அந்த கொசுபத்திக்குமே வந்து கொஞ்சம் கேப் அதாவது ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த செவுறு வந்து கரைமே ஆகாது. அதெல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காலண்டரில் ஒரு சின்ன ஊசி ஒன்று போட்டு விட்டுட்டு அதில் வந்து அந்த ஊசியோட ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்க அதில் வந்து நீங்கள் அந்த கொசுபத்தியை சுருகி வச்சுட்டீங்க அப்படின்னா கூட அழகாக வந்து அதுவுமே உங்களுக்கு ஒரு கொசுபத்தி ஸ்டாண்டு மாதிரி யூஸ் ஆகும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய் ஓடுமே இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி ஊசியில் கூட இந்த கொசுபத்தி சுருளை மாட்டி விட்டு நீங்கள் கொசுபத்தி ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமான கொசுக்கள் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொசுபத்தி வைப்போம். அதுக்கு நம்மகிட்ட ஸ்டாண்ட் இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் டிப்பு தான். இந்த மாதிரி காலண்டரில் வைக்கும்போது கீழே பேப்பரோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வச்சிருங்க. வெறும் காலண்டரில் மட்டும் இந்த மாதிரி ஊசி குத்தி வைக்கிறது ரொம்ப சேஃப்டி. நான் பாருங்கள் இந்த கீழே காலண்டர் இருக்குல்ல அதை வந்து நான் தனியாக எடுத்துருவேன். நீங்களுமே வந்து இந்த மாதிரி அட்டையில் வைக்கிறீங்க அப்படின்னா கீழே பேப்பர்லாம் இல்லாத மாதிரி சேஃப்டியாக வைங்க.
இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த காலண்டர்லேயே வந்து நான் ஒரு சின்ன அட்டை மாதிரி வச்சிருக்கேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம பால் வாங்குற கணக்கு அல்லது முக்கியமான ஒரு பேப்பர் நம்ம பத்திரமா வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கிளிப் ஒன்று குத்தி இந்த காலண்டரில் வச்சுட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி காலண்டரில் ஒரு லெட்டர் ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஃபோன் நம்பர் எழுதுறதுக்கோ அல்லது டெய்லி பால் கணக்கு எழுதுறதுக்கோ நம்ம போய் அப்பப்போ வந்து லெட்டர் தேடணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து நோட் பண்ணிட்டு அதுலேயே நம்ம மாட்டி விட்டுடலாம். இதுவுமே ஒரு ரொம்ப சிம்பிள் டிப்பு. குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த பெண்ணு வந்து காணா போயிடும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கும். உங்களுக்கு நோட் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு கேஸை மிச்சம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்போ சாம்பாருக்கு பருப்பு வேக போட போகிறோம் அல்லது வேறு ஏதோ ஒன்று வேக போட போகிறோம் அப்படிங்கிற டைமில் நீங்கள் வந்து ஒரு காய் வேக வைக்கணும் அல்லது வந்து ஒரு முட்டையை வேக வைக்கணும் அப்படிங்கிற டைமில் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு அந்த காய்கறிகளையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பருப்புக்குள்ளே வச்சு அந்த வெஜிடபிள்ஸுக்கும் ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி சாம்பார் தாங்க வேக வைக்க போகிறேன். சாம்பாரில் போடக்கூடிய காய்கறியுமே வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு அந்த காயிலையுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு ஒரு மூடி ஒன்று போட்டு நல்லா 2 விசில் வச்சு எடுத்துருவேன். இதில் என்னென்னா பருப்புமே ஈக்குவலாக வெந்து வந்துடும். அந்த நம்ம போட்டு வச்சிருக்க காய்கறியுமே வந்து ஈக்குவலாக வெந்து வந்துடும். இதனால் கேஸுமே மிச்சமாகும். நம்ம இப்போ கேஸ் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்க டைமில் இந்த மாதிரி நம்ம குயிக்காக யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு வர வேண்டிய கேஸ் வந்து 2 மாதத்துக்கு வருங்க. இதுலேயே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஏதோ வந்து கூட்டுக்கு பொரியலுக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்த டிஃபன் பாக்ஸ்க்கு மேலேயே இன்னும் ஒரு சின்ன கிண்ணத்துலையோ ஏதோ ஒரு காய்கறி வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ நான் 2 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. பருப்புமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த காய்கறியுமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நம்மளோட கேஸ் வந்து மிச்சமாகும். இதுவே நம்ம பருப்பு தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு தனியாக இந்த காய்கறியெல்லாம் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கேஸ் தாங்க வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு கேஸ் வந்து மிச்சமாகும். இப்போ பாருங்கள் நல்ல முருங்கைக்காய் கத்திரிக்காவும் வெந்து வந்துருச்சு. கீழே இருக்க பருப்புமே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக பூ மாதிரி மலர்ந்து வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு சாம்பார் தாளிக்கும் போது சாம்பார் வந்து கருத்து போயிருது, ஒரு ருசியே இருக்க மாட்டேங்குது அப்படிங்குவாங்க. அவங்க வந்து இந்த டிப்பை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாம்பார் வைக்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை நாள் சூடு பண்ணி வச்சாலும் அந்த எல்லோலிஷாவே இருக்குங்க. நம்ம கடுகு ஜீரகம்லாம் போடும்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்ச காய்கறி எல்லாத்தையுமே இதில் போட்டு தாளிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த சாம்பார் வந்து கலர்ஃபுல்லாக இதே மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை நாளைக்கு சூடு பண்ணி வச்சாலும் இது வந்து மாறவே மாறாது. நம்ம அதிகமாக கொதிக்க வைக்கும் போது சாம்பார் கருத்து போன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கொதிக்க வச்சாலும் இந்த சாம்பார் நல்லா எல்லோயிஷாக இதே மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கேஸ் அடுப்பை வந்து மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இண்டக்ஷன் ஸ்டவ்வோ அல்லது இந்த மாதிரி ரைஸ் குக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ சாப்பாடெல்லாம் இந்த ரைஸ் குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ மார்னிங் டிஃபனுக்கு குழந்தைங்களுக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு விடணும் அப்படிங்கிற டைமில் நல்லா கொதிக்க சுடுதண்ணியை இண்டக்ஷன்லையோ அல்லது இந்த மாதிரி ரைஸ் குக்கர்லையோ வச்சுட்டு வேணுங்கிற தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி போட்டிருப்பீங்களோ அந்த அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிட்டு நீங்கள் குக்கர் 2 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சாப்பாடு குயிக்காக ரெடியாகி வந்துடும். நம்ம சுடுதண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி போட்டு வைக்கிறனால நமக்கு குயிக்காக சாப்பாடுமே வெந்து வந்துடும். நமக்கு கேஸுமே மிச்சமாகுங்க. நம்ம நார்மலாக பச்சை தண்ணி அரிசி எல்லாமே போட்டு வச்சோம் அப்படின்னா எப்படியோ ரைஸ் வெந்து வரதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் 2 விசில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரைஸ் குக்கர் வச்சிருக்கீங்க இண்டக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா காய்கறி வேக வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அல்லது கத்திரிக்காய் முருங்காய் ஏதோ ஒன்று வேக போடுறதுக்கு இந்த மாதிரி இண்டக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதனாலுமே நமக்கு வந்து 1 மாதம் வரக்கூடிய சிலிண்டர் வந்து 2 மாதத்துக்கு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் டிப்ஸ்லாம் நம்ம சைடில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் இப்போ கேஸ் இருக்கிற தட்டுப்பாடுக்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கும் பாருங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வந்து பாயில் ஆகி வெந்து வந்துருச்சு. இதுலேயே நீங்கள் தாளிச்சு கூட விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு சன்னமான பாத்திரம் ஒரு சின்ன கடாயில் வந்து உருளைக்கிழங்கு மசாலுக்கு தேவையானது எல்லாமே போட்டு வணக்கி வச்சுட்டேன். இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லைங்க வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் இண்டக்ஷன் ஸ்டவ் அல்லது ரைஸ் குக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் முக்கால்வாசி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் வந்து மிச்சமாகும். ரொம்ப சிம்பிள் டிப் தான். இந்த டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் நான் ரைஸ் குக்கர்லேயே தாங்க வேர்க்கடலையுமே வேக வச்சேன். ஆனால் இதில் வேர்க்கடலை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இது எதனால அப்படின்னா இந்த ரைஸ் குக்கரில் வந்து 3 பக்கம் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஏர் உள்ள ஃபார்ம் ஆகுறனால அந்த மூடி வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வந்து ஓப்பன் ஆகிக்குது. இந்த மாதிரி இருக்க ரைஸ் குக்கரில் நம்ம குயிக்காகவும் சமைச்சு முடிக்கணும். நமக்கு வேர்க்கடலையுமே வந்து சீக்கிரமாக வெந்து வரணும். நமக்கு கரண்ட் பில்லுமே ஈஸியாக வந்து கம்மியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி அந்த மூடிக்கு மேலே கவிழ்த்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஒரு பஞ்சோ அல்லது துணியை வச்சு நீங்கள் அடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் அல்லது வேர்க்கடலை எது வேக வச்சாலுமே வந்து குயிக்காக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் வேர்க்கடலை வேக வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மூடியில் போட்டு அந்த பஞ்சையும் வச்சு அடைச்சி விட்டுட்டு மேலே இந்த மாதிரி வெயிட்டான ஒரு குட்டி பாத்திரமும் வச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி வைக்கும்போது 1/2 மணி நேரத்தில் வேக வேண்டிய வேர்க்கடலை 1/4 மணி நேரத்திலே வெந்து வந்துடும். நெக்ஸ்ட் டிப் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னே சொல்லலாங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே ஃபேன்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக சுத்த ஆரம்பிச்சிடும். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக இந்த ஃபேனில் ஃபுல்லாக பாருங்கள் இந்த
இந்த மாதிரி தூசி டஸ்ட் எல்லாம் வந்து அடைஞ்சிருக்கும். இதனால வந்து ரொம்ப ஸ்லோவாக நல்ல ஸ்பீடாக சுற்றுற ஃபேனுமே வந்து ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிச்சிடும். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இந்த டேபிள் ஃபேனாக இருக்கட்டும் அல்லது சீலிங் ஃபேனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நல்ல டஸ்ட் எல்லாம் இல்லாத மாதிரி சுத்தமாக தொடச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேன் ஸ்லோவாக சுற்றிட்டு இருந்த ஃபேன் கூட நல்லா ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லாமே நான் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருக்கும்ல அதை தான் எடுத்திருக்கேன். அந்த ப்ரஷ் எடுத்து சுற்றி இடுக்குகள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லிக்விட் அதாவது லைட்டான ஷாம்பு தொட்டு ஒரு துணியை வந்து நல்லா ஈரம் பண்ணி அந்த ஷாம்பு தண்ணியும் கலந்து அந்த தண்ணியில் வச்சு நீங்கள் நல்லா வந்து ஃபேனை சுத்தம் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பளிச்சுன்னு ஆயிரும். இந்த தனியாக கட்டுற மூடியவே நான் தனியாக வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஃபேனுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி இந்த மாதிரி மாட்டுற மாதிரி இருக்கும். இது நம்ம வீட்டில் ஒரே ஆளாக க்ளீன் பண்ணி மாட்டும் போது இது நழுவிட்டு கீழே விழுகும். இதை வந்து நம்மளே வச்சு நம்ம நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு சின்ன மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேபிள் ஃபேனுக்கு அந்த ரெண்டு மூடியுமே வந்து ஈக்குவலாக வைக்கிற மாதிரி வச்சு ஒரு நாட் ஒன்று அதாவது ஒரு நூல் ஒன்று போட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டி விடும்போது நல்லா கிரிப்பாக நின்றுக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொடுத்துருக்க அந்த பெல்ட்டை வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக வந்து டைட் ஆயிரும். உண்மையும் இல்லாமல் நம்மளே வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வச்சு க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு கை நழுவி கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி நூலை போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டை வச்சு நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிசர் ஒன்று வச்சு நம்ம கட்டியிருந்த அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஃபேன் உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃபேன் போட்டதுமே அந்த அளவுக்கு நல்லா ஸ்பீடாக சுற்றுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேன் போடும்போது ஒரு சில டஸ்ட் எல்லாம் வெளியே வருங்க. அதையும் நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் இப்போது கேஸ் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிற டைமில் குழந்தைங்க தோசை தான் கேட்குறாங்க அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி லைட்டான வெயிட் அதாவது ஆப்பக்கடாய் இருக்கும்ல, லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த ஆப்பக்கடாயில் தோசை ஊற்றுற மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை மாதிரியே வருங்க. நம்ம தோசை ஹீட் பண்ணுறதுக்கு அதாவது இப்போ ஒரே ஒரு தோசை தான் ஊற்ற போகிறோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா 5 நிமிஷம் ஆயிரும். அதுலேயுமே நமக்கு வந்து கேஸ் தாங்க வேஸ்ட் ஆகும். இப்போ குழந்தைங்க தோசை தான் கேட்குறாங்க அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்க ஆப்பக்கடாயில் வச்சு கூட நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இதனால் 5 நிமிஷத்தில் வந்து தோசை ரெடியாகி வந்துடும். இதுவே நீங்கள் வந்து தோசைக்கல் ஹீட் பண்ணுறதுக்கே 5 நிமிஷம் ஆகும். தோசை வெந்தி வரதுக்கே ஒரு 3 நிமிஷம் ஆயிரும். 8 நிமிஷம் நமக்கு வந்து கேஸ் வந்து வீணாக போகும். தோசை ஊற்றுறதுக்காக நம்ம இந்த பெரிய தோசைக்கல் வச்சு ஊற்றணும்ட்டு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி லைட்டான வெயிட் நான்ஸ்டிக் பாத்திரம் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இதனாலேயுமே நமக்கு வந்து கேஸ் மிச்சமாகும். நம்ம அந்த தோசைக்கல்லில் ஊற்றினா தோசை எப்படி கிறிஸ்பியாக மொறுன்னு வருமோ அதே மாதிரி தாங்க இதுலேயும் வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் நமக்கு கேஸ் வந்து மிச்சமாகும். நம்ம நார்மலாக ஆப்பம் ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே வந்து அந்த மாவை இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி விட்டுருவோம். இது வந்து ஆப்பம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தோசை மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு குழிக்கரண்டி மாவை ஊற்றி நம்ம தோசை தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிங்க அப்படின்னா தோசை மாதிரி வரும். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.